Alhamdulillah wa kafa wassalatu wassalam malla nabiyya ba'da wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Qala Allah ta'ala fi mahkami tanzil a'udzu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim waja'alna syu'ubakum wa qabaila lita'arafu inna akramakum indallahi atqakum. Qala aidan لو أنفقت ما في الأرض جميعا منهم ما ألفت بينهم ولكن الله ألف بينهم إنه عزيز حكيم. صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரில்லா அன்புடையமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய நன்னாளில் ஜுமாவுடைய தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை மனித குலத்தின் வாழ்க்கையை கணவன் மனைவியோடு தான் அல்லாஹ் தஆலா ஆரம்பித்திருக்கின்றான். மாறாக தாய் தந்தையோடு அல்லாஹ் தஆலா உலக வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை. கணவன் மனைவி முதலில் மண்ணில் அகிலத்தின் முதல் மனிதராக அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உலாவிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஜோடியாக ஆக்கினான். ஜோடியாக ஆக்கியது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா திருமணம் நடத்தி வைத்தான். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய இனப்பெருக்கத்திற்காக சமூக வளர்ச்சிக்காக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனி மனிதராக இம்மண்ணில் படைக்கப்பட்டார். அதே போல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தனி மனிதனாகத்தான் படைக்கப்பட்டார். கணவன் மனைவியாக இருந்த ஆதம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆதமை தந்தையாக ஆக்கினான். குழந்தையின் மூலமாக ஹவ்வாவை தாயாக ஆக்கினான். வஜஅல்னா ஷுஊபக்கும் வகபாயில லிதஆரஃபு. அப்பே அல்லாஹ் சொல்றான், நாங்கள் உங்களை கோத்திரம் கோத்திரமாக வாழ வைத்திருக்கிறோம். ஒரு சமூகமாக நீங்கள் ஒரு உம்மத்தாக வர வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குழந்தைகள் ஒரு குழந்தைகள் ஒரு உம்மத். இந்த உம்மத்தாக வாழ வேண்டும். இந்த உம்மத்திற்கு இது மாதிரி தான் திருமணம் நடக்க வேண்டும். எல்லாமே அல்லாஹ் எல்லாமே சொல்லி கொடுத்தான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. குடும்பம், நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். எந்த குடும்பங்கள் சீராக இருந்தால் சமூகம், இந்த உம்மத்து சீராக இருக்கும். ஒரு மொஹல்லாவில் ஒரு குடும்பம் எவ்வளோ ஒரு 100 குடும்பம் இருக்குது அப்படின்னு வைத்துக் கொண்டால் இந்த 100 குடும்பமும் ஒற்றுமையாக இருந்து கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமை, குழந்தைகளுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருந்தால் அந்த மொஹல்லா செல்வ செழிப்போடு இருக்கும், ஆபாதாக இருக்கும். ஒரு மொஹல்லாவின் பிரச்சனை குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. நாம் நினைத்துக் கொள்ளலாம், மஸ்ஜித் எங்க இருக்குது, நம்முடைய இல்லங்கள் வீடு எங்கே இருக்குது, நம்ம வீட்டில் பிரச்சனை, நம்ம கணவன் மணியாக வாழல, அதே மாதிரி பக்கத்து வீட்டில் கூட அவங்க தனியாக வாழ்றாங்க, இவங்க தனியாக வாழ்றாங்க, இதனால பள்ளிவாசலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கின்றோம். அல்லாஹ் என்ன சொல்றோம்? வஜஅல்னா ஷுஊபக்கும், நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். இவ்வுலகத்தில் ஏராளமான மதங்கள் இருக்கின்றது. எந்த மதத்திலும் குடும்ப ஒற்றுமை, குடும்ப கட்டமைப்பை எந்த மதமும் வலியுறுத்தவில்லை. எந்த மதமும் சொல்ல குடும்பத்தோட வாழுங்க, நான் தீனுல் இஸ்லாம் மட்டும் தான் குடும்பத்தோட வாழுங்க வற்புறுத்துகின்றது.
இதுதான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீனுல் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்திக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, தீனுல் இஸ்லாம் மார்க்கம் சன்னாசியாக ஒரு தனி மனிதனாக நீங்க வாழாதீங்க. ரஹ்பானியத்தனி பததஊஹா, ரஹ்பானியத்தனா தனிமை. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க, அந்த கொகையில உட்காந்து நான் இது பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன், அதெல்லாம் தீனுல் இஸ்லாம் விரும்பவில்லை. மனைவி மக்களோட வாழ, என்னை வணங்கு, அதுதான் வாழ்க்கை. மனைவி மக்கள் சமூகம் வேண்டாம், எனக்கு குழந்தை குட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி போய் தனிமையில உட்கார்ந்து என்ன செய்யற இருக்காது. இதுக்கு அல்லாஹ்க்கு இதுக்கு பிடிக்கல. அல்லாஹ் விரும்புறது மனைவி மக்களோடு வாழ்ந்து என்னை நீ என்ன செய், துதி, என்னை வணங்கு. அதுல இருக்கிற இன்பம் வேறத்தான். நீ அதை விட்டு எனக்கு யாரும் வானா, சமூகமே வானா. சமூகம் சமூகம் என்கின்றவே, அது சமூகம் என்றால் என்ன? ஒரு நல்ல ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்தான் ஒரு சமூகம், பல குடும்பம் சேர்ந்தா ஒரு உம்மத்து, இதுதான் சமூகம். பல குடும்பங்கள் சேர்ந்தே தானே உம்மத்து சமூகம். பல குடும்பங்களே ஓட்டை இருந்தால் அது சமூகம் எப்படி நல்ல சமூகமாக உருவெடுக்க முடியும்? உருவெடுக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இணைந்து வாழுங்கள் அப்படின்ட்டா குர்ஆனும் மார்க்கம் நம்ம சொல்லிக் கொடுக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் கல்புகள் ஒன்றாப்படும். தகாத திருமணங்கள் ஒருபோதும் ஒன்றுபடுவதில்லை. தகாத திருமணங்கள் ஒருபோதும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்ததில்லை. லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மின்ஹும் மா அல்லஃப்த பைனஹும், நீங்கள் இம்மண்ணில் இருக்கின்ற எல்லா ஹதானாக்களையும் நீங்கள் செலவு செய்தாலும் மனிதர்களுடைய உள்ளங்களை உங்களால் ஒற்றுமையாக்க முடியாது. பணத்தை கொடுத்து என்ன செய்ய முடியாது? மனிதனுடைய மனதை வாழ முடியாது. மனித மனங்களை ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்தால் தான் மனங்கள் ஒன்றுபடும். அல்லாஹ் நினைத்தால் மட்டும்தான், மார்க்கம் சொன்னபடி அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடந்தால் மட்டும்தான் மனங்கள் ஒன்றுபடும். இல்ல என்கிட்ட பணம் காசு இருக்குது, நான் செலவு செய்து என்ன செய்யறேன், எல்லாருடைய மனசை வாங்கிடுறேன், எல்லாரும் என் பேச்சு கேட்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்குன்னா அது எப்படி ஒற்றுமையாகும்? ஒரு திருமண உறவை நாம் பந்தத்தை என்ன செய்யறோம், உருவாக்குறோம் அப்படின்னா, ஒண்ணு திருமணம் மணமகனுக்கு மணமகள் பிடித்திருக்க வேண்டும், அதே போல் மணமகனுக்கும் மணமகள் பிடித்திருக்க வேண்டும். இல்ல பணத்துக்காக காசுக்காக நாம் என்ன செய்யறோம், திருமணத்தை நடத்தி வைக்கிறோம் என்று சொன்னால் அது திருமணம் நடக்கும், ரிஜிஸ்டர்ல திருமணம் நடக்கும். திருமண மண்டபத்தில் நீங்கள் ஒற்றுமையாக ஒன்னா உட்காந்து சாப்பிடுவீங்க, எல்லாமே ஒன்னா செய்வீங்க. ஆனால் வலாகின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும், அவங்களுடைய மனங்கள் ஒன்றுபடாது. அந்த சமூகம், அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு சமூகம் உருவாகுது. ஒரு கல்யாணம், ஒரு திருமணம் செய்து வைக்கணும்னா என்ன நினைக்கிறோம், சிம்பிளா நினைக்கிறோம். ஒரு திருமணம் நடந்தால் அந்த திருமணத்தின் மூலம் ஒரு சமூகம் உருவாகுதுன்னு அர்த்தம். அந்த சமூகம் உருவாவதற்கு கூட என்ன செய்யணும், கட்டமைப்பு, அதனுடைய பேஸ் சரியாக இருக்கணும் என்று தான் மார்க்கம் சொல்கின்றது. மார்க்கம் எது வரைக்கும் சொல்கிறது என்று சொன்னால், நீ ஒரு பெண்ணை நீ மணக்கின்றாய் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய நடத்தையை பார், அழகையும் பாருந்து, நல்ல குணத்தை பார், பொருளாதாரத்தை பாரு, எல்லாத்திலும் சரியாக இருக்குதுன்னு பாரு. இல்ல அந்த பொண்ணு அழகு இல்லை, பொருளாதாரம் நல்ல குணம் இல்லை அப்படின்னா பணம் மட்டும் இருக்குதுன்னு சொல்லி நீ தேர்ந்தெடுக்காது. இது ஆபத்தான ஒரு தேர்வு. அதே போல் மணமகனுக்கும் சொல்லப்படுகின்றது, மணமகன் வசதியான உள்ளவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அதை நீ தேர்ந்தெடுக்காது, அந்த வசதி உனக்கு உதவாது. ஹராமா இது வசதி வாய்ப்புகள் கஷ்டத்துக்கு கை கொடுக்காது. நம்ம நினைச்சுக்கலாம் வசதி வாய்ப்புகள் கஷ்டத்துக்கு கை கொடுக்கணும். மழை காலங்களில் பார்க்கணும், எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் தெருவுக்கு வந்துடும். அல்லாஹ் கொண்டு வந்து விடுறானா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலாகின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும்,
என்ன செய்யணும்? மனங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய தேர்வு சரியாக இருக்க வேண்டும். தேர்வு சரியாக இருந்தால் ஒரு குடும்பம் நல்ல ஒரு குடும்பமாக உருவாகும். இப்போ பணம் காசு இருக்குது, நான் எப்படின்னா வாழலாம். இப்ப இருக்கிற இலசுகளுக்கெல்லாம் இலசுகளுக்கெல்லாம் என்கிட்ட கை நிறைய சம்பளம் வாங்குறேன், நான் ஐடியில வேலை பார்க்கிறேன், சொந்த பிசினஸ் இருக்குது, கூட்டு குடும்பமாக வாழ்வதற்கு ஏன் கூட்டு குடும்பத்தில் நாம் அடிமையாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது இது ஒன்றே ஒன்றுதான். எந்த வீட்டில் பெரியோர்கள் முதியோர்கள் பெரியோர்கள் வாழக்கூடிய குடும்பங்கள் எப்பவுமே தோற்று போவதில்லை, செல்வ செழிப்போடு இருக்கும். எந்த வீட்டில் விருந்தினர்கள் வந்து செல்கின்றாரோ அந்த வீட்டில் ஒருபோதும் பிரச்சனை வராது. நீங்க பெரியவங்கலாம் என்ன செய்ய ஒதுக்கிறோம், அவங்க தாங்க வீட்டுடைய காவலர். எந்த வீட்டில் முதியோர்கள் இருக்கின்றார்களோ அந்த வீடு அல்லாஹ்வின் அருளை பெற்ற வீடு. எந்த வீட்டில் விருந்தினர்கள் வந்து செல்கின்றாரோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற வீடு. எந்த வீட்டில் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அருள் அங்கே இறங்கமா இருக்காத பாருங்க. மூணாவது ஆள் சைத்தானா இருக்கும். இன்னைக்கு சொந்த பெற்ற தந்தை அல்லது தாய் முதியோர்களுக்கு வரும், நம்மகிட்ட காசு பணம் இருக்குது. மூணாவது ஆளாக என்ன செய்வான் சைத்தான் வந்து குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவான். இந்த குழப்பம் வராது. எப்ப வராதுன்னா முதியோர்கள் மற்றும் விருந்தினர்கள் நிறைந்த வீட்டில் இந்த குழப்பத்திற்கு இடமில்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நிலையில் எல்லா காலத்திலும் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை வற்புறுத்தி சொன்னான், குடும்பத்தோடு வாழுங்க. இன்றைக்கு சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? எங்க பார்த்தாலும் பிரச்சனை. காரணம் என்ன? தேர்வு சரியில்லை. ஃபாதர் மேற்காத்திய கலாச்சாரங்கள். சரி, திருமணம் முடியுது, திருமணம் முடிந்த என்ன வெட்டிங் டே நம்ம கொண்டாடுறோம். வெட்டிங் டே எதற்காக வெட்டிங் டே கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் மேற்காத்திய வெஸ்டர்ன் யூனியன் மேற்காத்திய கலாச்சாரங்களை மேற்காத்திய நாடுகளை என்ன செய்யறாங்க? வெட்டிங் டே கொண்டாடுறான். அவன் முதல் வருஷம் வெட்டிங் டே கொண்டா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 2வது வருஷம் அவன் வெட்டிங் டே கொண்டாடினால் அது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். என்ன சொன்னால் நம்ம இந்தியாவில் மற்ற அண்டை நாடுகளில் குடும்பத்தோடு வாழ்கின்றோம். குடும்பம் கலாச்சாரம் குடும்ப கட்டமைப்பு இருக்கின்றது. மேற்காத்திய கலாச்சாரங்கள்ல இந்த குடும்ப கலாச்சாரம் இல்லை. 2வது வருஷம் 2 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் என் மனைவியோட, அடுத்த வருஷம் என் மனைவி பார்க்குக்கு போய் ஹோட்டலுக்கு போய் வேற யாருக்கும் நான் போய் என்ன செய்யலாம், யாருடன் எங்கேயும் என்ன செய்யலாம். டேட்டிங் ஆஃப் கலாச்சாரம் ஒரு இருக்குது. ஒரு பெண் ஒரு ஆண் திருமணத்துக்கு பிறகு குழந்தை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த மேற்கத்திய நாடுகள் இருக்கிறது. 2 வருஷத்துக்கு பிறகு மனம் போல் என்ன செய்யலாம், வாழலாம். நீங்க நம்மளும் என்ன செய்யறோம், வெட்டிங் டே கொண்டாடுறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்த வருஷம் நம்மளும் வாழுவோமா இல்லையா? அது மாதிரிலாம் இல்லை, அதை நம்ம பின்பற்றோம். இது மிக தவறு. அந்த அவங்க கொண்டாடுறதுக்கும் நம்ம கொண்டாடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சமூக சீர்கேடு எங்கே ஆரம்பிக்குது? வெட்டிங் டேல தான் சமூக சீர்கேடு ஆரம்பிக்கின்றது. இன்னைக்கு அது ஒரு மண்டபம் எடுத்து இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்ம சமூகத்துல மண்டபத்தை பிடிச்சு 60 கல்யாணம் பண்றோம், பெரிய ஒரு பார்ட்டியை வைக்கிறோம். காரணம் என்ன? அடுத்த வருஷம் நம்ம கணவன் மனைவியா வாழவுமா இல்லையா நமக்கே நம்பிக்கை இல்லை. ஏன்னா மேற்காத்த கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்தில் கலந்து விட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லவர்களே, எதுவரைக்கும் குடும்ப கட்டமைப்பை தீன் இஸ்லாம் வற்புறுத்துகிறது என்று சொன்னால் அயக்ஸி ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் அயக்ஸி அஹதனா ஷஹவத்து அஜ்ரு, யா ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு குடும்பத்தை பத்தி பேசுறீங்களே, நான் ஒரு மனிதன் தன்னுடைய இச்சையை தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய மனைவியை ஒன்று கூடினால் பலஹு அஜ்ருஹு, இதற்கும்
சவாப் நன்மை உண்டா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இந்த கேள்வி கேட்குறாரு இவரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பா நான் உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ உன் மனைவியோட உன்னுடைய ஆசை நீ என்ன தீர்த்துக் கொள்கின்றாய் ஹலாலான முறை. அதே உன் மனைவியை கற்பனை செய்து கொள். உன்னுடைய மனைவி அல்லாத மற்ற பெண்களுடன் உன்னுடைய ஆசை நீ தீர்த்து கொண்டால் உலக ரீதியா மட்டுமல்ல, மறுமை ரீதியாக அஸ்ஸானியத்து வஸ்ஸானி விபச்சாரம் செய்வதற்கு தண்டனை இருக்குதா இல்லையா? அப்படி இருக்குதா இல்லையா? ஒரு ஆசை, மனிதனுடைய ஆசை தீர்த்துக் கொள்வதற்கும் மார்க்கம். குடும்பத்தோடு ஒற்றுமையாரி உன் மனைவிக்கு ஒரு கவலம் உணவு நீ கொடு, அதுல நன்மை. உன்னோட மனைவியை நீ காதல் பார்வையா பாரு, அதுக்கு நன்மை. அதே மாதிரி அந்நிய பெண்ணை பார்க்காத, அதான் உங்களுக்கு தண்டனை இருக்குது. பலஹு அஜ்ருஹு பலஹு அஸாபுஹு, அவ்வளவுதான். மற்ற எந்த அளவுக்கு மார்க்கம் குடும்பத்தோட வாழ. யாரும் எந்த ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி குடும்பத்தோடு வாழ்ந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை என்ன இருக்கும், சுபிக்கமாக இருக்கும். எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய உள் விஷயத்தை, அது அந்தரங்க விஷயமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களிடம் சொல்லாத வரை அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன ஒரு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்போம், 6 மாசம் ஒரு பெண்ணு என்ன செய்யும், போய் ஊர்ல வாழும் மாமியார் வீட்டுல சந்தோஷம். 6 மாசத்துக்கு பிறகு அந்த பொண்ணு என்ன செய்யும், கொஞ்சம் தாய் வீட்டுக்கு வரும். 6 மாசத்துல சின்ன மன கசப்புகள் நடந்திருக்கலாம். 6 மாசத்துடைய கதை ஹிஸ்டரியே சுருக்கமாக தான் சொல்லி முடிக்க முடியும். அதுல என்ன ஆகும், மனங்கள் பிரியாது, அல்ல மனங்கள் ஒன்றாதான் இருக்கும். ஆனால் இப்ப இருக்கிற விஷயம், இன்னைக்கு ஏன் தலாக்கு குலா எதற்காக வருகிறது என்று சொன்னால், நாமே தான் உருவாக்கிக்கிட்டோம். இதுல யார மேல தவறு சொல்றதுக்கு நம்ம தவறு தப்பு சொல்ல முடியாது. சின்ன விஷயம், ஒரு பெண்ணு கணவன்கிட்ட மாமியார் வீட்டுல வாழ்றான், சின்ன விஷயம் கணவன் எதனா சின்னதா கோவப்பட்டிருப்பாங்க, அல்லது மாமியார் எதனா சின்ன விஷயத்துக்காக கோவப்பட்டிருப்பாங்க. அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள இந்த அம்மா என்ன செய்யும், தன்னுடைய அண்ணனுக்கு, தம்பிக்கு, மாமாக்கு, மாமிக்கு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிடும். இந்த குடும்பம் எங்கேருந்து ஒற்றுமையா இருக்கும், எது உருப்படமா, இது உருப்படாது. எதுவரை என்று சொன்னால், நம்முடைய அந்தரங்க விஷயமாக இருந்தாலும் சரி, மனைவி உண்மையான ஒரு மனைவி என்பது எவ்வளோ புருஷன் எவ்வளோ இது பண்ணாலும் அம்மா வீட்டில் சொல்லாத வரை கணவனுடைய கண்ணியமா அப்படியே இருக்கும். எப்போ போய் அது சின்ன விஷயத்தை உடைக்குதோ அந்த அம்மா என்ன செய்வேன் தெரியுமா, அப்படி பண்ணிட்டான், நான் கண்மாடி, நான் இவ்வளோ வளர்த்தேன் கொண்டேன். ஏன்பா உனக்கு அல்லாஹ் கொடுத்தா நீ வளர்த்த, அல்லாஹ் உன்னுடைய உன்னுடைய உடம்புலேருந்து உன்னுடைய ஒரு பெண்ணை கொடுத்தான், ஏதோ நீ சமாளிச்ச மாதிரி பேசுற, கொடுத்த கட்டி கொடுத்த, அவனுக்கு உண்டான ஹக்கு அவனுக்கு சேர ஒன்றுமே சேர்ந்து போச்சு, நீ என்ன வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு தாய்மாருக்கு என்ன செய்யணும், என் பொண்ணு தனியாக ஒன்று வாங்கிட்டேங்க. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நிலைகளை எப்போ ஒரு தாய் அல்லது தந்தை தன்னுடைய மகளுக்கு இது மாதிரி சொல்றாங்களோ, நீ வந்துருமா பார்த்துக்கலாம், அப்பே முடிஞ்சது. அதோட நரக வாழ்க்கை அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டது என்று தான் அர்த்தம். அவ்வளவுதான், நரக வாழ்க்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டது. உம்மு ஹபீபா என்ற ஒரு சஹாபி பெண்மணி, தந்தை யார், அபூ சுஃபியானுடைய மகள். யார் இந்த அபூ சுஃபியான்? மக்கத்து காஃபிர்களுடைய குறைஷியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மகள் உம்மு ஹபீபா. இந்த உம்மு ஹபீபா சொல்றாங்க, நம்முடைய பெண்கள் உம்மு ஹபீபா போல் வாழ்ந்தால் கண்டிப்பா எந்த பிரச்சனை வராது. தந்தை தன்னுடைய கணவன் உட்கார்ந்த குர்சியில் நாற்காலியில் உட்கார வர்றார். அப்ப உம்மு ஹபீபா மகள் சொல்றாங்க, தந்தையை நீ உட்கார்ந்து உங்களுக்கு அருகதை இல்லை, என்னுடைய கணவன் உட்கார்ந்த சேரில் நாற்காலியில் நீங்க உட்கார்றதுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால், எனக்கு நீங்களும் முக்கியம், என்னுடைய கணவனும் முக்கியம். ஆனால் மார்க்கம் கணவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றது. கண்ணியமானவர்களே,
எங்க பிரச்சனை இல்லை? அலி நாயகத்துக்கும் பாத்திமா நாயகத்துக்கும் பிரச்சனை இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேருக்கு மத்தியில படுத்துக்கிட்டாங்க. இங்க நடுவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் அலி நாயகர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் பாத்திமா நாயகர் இருக்கிறாங்க. 2 பேருடைய கையை சேர்த்து வச்சாங்க. அதே பிரச்சனை அங்கே இருந்தது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிரச்சனை இல்லையா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு நம்ம எங்கேயுமே போக தேவையில்லைங்க. விஷயத்தை வெளியே கொண்டு போகக்கூடாதுங்க. ஒரு மகளாக இருந்தாலும் தன் தாயிட்டும் சரி தந்தையிட்டும் சரி கணவனோட விஷயத்தை கண்டிப்பா கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி மகனாக இருந்தாலும் சரி தன்னுடைய மனைவி பத்தி யார்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது. கணவன் மனைவி எங்கேயுமே விட்டு கொடுக்காத வாழ்கிற குடும்பம் ஒருபோதும் தோற்றதில்லை. நான் பார்த்த அனுபவம். எப்ப பார்த்தாலும் கணவனை பத்தி குறை சொல்ற மனைவி நிம்மதியா வாழாது. எப்ப பார்த்தாலும் இவன் மனைவி பத்தி குறை சொல்ற கணவன் அந்த வீடு நிம்மதியா இருக்காது. நம்ம பிரச்சனை வந்தது என்று சொன்னால் அந்த பிரச்சனை நம்ம எங்க எடுத்துட்டு போனோமோ அங்க எடுத்துட்டு போலாம், தப்பு இல்லை. எங்க எடுத்துட்டு போலாம்? ஒன்று நீதிமன்றம், நீதிபதிக்கு முன்னால விஷயத்தை பேசலாம். கணவன் அல்லது மனைவி 2 பேரும் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். அதே போல் ஒரு பள்ளியுடைய நிர்வாகிகள், முத்தோலிகள், இமாம்கள் அவங்க மத்தியில் சொல்றது தவறில்லை. 3வது இரு வீட்டார்களும் சேர்ந்து ஒரு நல்ல பேசி நல்ல சமூகமாக பேசுவதற்காக உட்கார்ந்தால் அங்க சொன்னால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இன்று நம் சமூகத்தில் இதெல்லாம் விட்டு யாராச்சும் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் உடனே மெசேஜ். எங்கேருந்துங்க உருப்பட சமூகம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லவர்களே, ஒரு குடும்பம் ஒரு சமூகம், நல்லது ஒரு குடும்பம், நல்லது ஒரு சமூகம். இதுதான் தீனுல் இஸ்லாம் வற்புறுத்தி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லவர்களே, நிக்காவுல் முத்தா என்று நிக்காவுல் முத்தா என்று எவ்வளவு நிக்காக்கள் நடந்தது. யாருடைய காலத்துல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பும் சமகாலத்தில் நடந்த நிக்காய். எல்லா நபிமாருடைய காலத்துல நடந்தது நிக்காவுல் முத்தா. எவ்வளவு நிக்காவுல் மஹர் நபிகள் எல்லா நபிமார்களும் பின்பற்றியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய ஒரே வழி நிக்காவுல் மஹர். நிக்காவுல் முத்தா ஒரு காலக்கெடுவான நிக்கா. இந்த நிக்கா அந்த காலத்துல நடக்கும். 2 பேரும் இருப்பாங்க. இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரத்தில் நடக்குதுல, வெஸ்டர்ன் யூனியன் யூரோப்ல 2 பேரும் ஆணும் பெண்ணை சந்திக்குவாங்க. நம்ம 6 மாசம் ஒரு 3 மாசம் இருந்துக்கலாமே, நம்ம அது கணவன் மணி மாதிரி இருந்துக்கலாமே அப்படின்னு என்ன செய்வாங்க? 2 பேரும் இருப்பாங்க, ஒரு குழந்தை பேசுவோம். இந்த பொண்ணு ஆசையும் 1 மாசத்துக்கு பிறகு வேற ஆட்ட குடும்பம் நடத்தும். இதே மாதிரி நடத்த அதுக்குடைய பிரசவத்துடைய நேரம் வரும். இது அறியாமை காலத்தில் நடந்தது. பிரசவ நேரம் வந்து அது குழந்தை பெற்றுக்கும். பெற்ற இடத்துல அந்த காலத்துல பெருமையா நினைப்பாங்களாம். யாரெல்லாம் இந்த பொண்ணு கூட வாழ்ந்தாங்களோ 10 மாசம் அவங்க வாங்க ஊரு மத்தியஸ்தர்கள் எல்லாமே சேர்ந்துட்டு, அப்போ இவருடைய தந்தை உறுதி செய்யல, இந்த குழந்தையுடைய தந்தை உறுதி செய்யணும், இந்த குழந்தைக்கு பேர் என்ன. அப்போ ஏதோ ஒரு டெஸ்ட் வச்சுட்டு, இப்போ அந்தந்த டெஸ்ட் வந்துருச்சு. அந்த காலத்துல ஒரு நடைமுறை இருக்கும். இந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆனா தான்பா உன்னுடைய குழந்தைன்னு சொல்லி, இல்லைன்னா நீ ஏத்துக்கணும். உன்னுடைய குழந்தை நிரூபணமானாலும் சரி, நீ உன்னுடைய குழந்தை இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கலன்னா கூட நீ ஏத்துக்கணும். சந்தோஷமான முறையில் இதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மாதிரி நடந்தது. இந்த நிக்காவை ஒழித்தது தீனுல் இஸ்லாம். மஹருடைய நிக்கா. ஏன் மஹருடைய நிக்கான்னா, நிக்காவுல் மஹர், மஹருடைய நிக்கா என்பது இவ்வுலகத்திலும் கணவன் மனையாக வாழலாம், நாளை மறுமையில் கணவன் மனையாக சொர்க்கத்திலும் கணவன் மனையாக வாழ்வதற்காக ஒரு அச்சாரமாக அமையக்கூடிய நிக்கா தான் நிக்காவுல் மஹர். இந்த நிக்கா வந்து தீனுல் இஸ்லாம் இந்த நிக்காவை தான் ஆதரிக்கின்றது. நிக்காவுல் முத்தாவை ஆதரிப்பதில்லை. நிக்கா என்பது சமூக சீர்கேடை தடுக்கின்றது. இப்ப நம்மளுடைய வட்டாரத்தில் சொல்லிக்கிறோமா இல்லையா, கால் கை போட்ட கால் கட்டு கை கட்டு. ஒரு இளைஞனை யாரா இருந்தாலும் சரி, அவர் நல்லா எல்லாருக்கும் சமூக சேவை செய்வார். அவர் கட்டு போட்டு முன்னே அந்த மேடம் சொல்லாத அவனால வர முடியாது. இதுதான் மார்க்கம் சொல்கின்றது. உன்னுடைய கால் கட்டு அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலியமா அல்லாஹ் சூசகமா சொல்றான், நீங்கள் கணவன் மனைவியாக வாழுங்க, நல்ல சமூகத்தை உருவாங்க,
என்னுடைய விருப்பம் இதுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினர்களே, நாம் அனைவரும் திருமணம் செய்கிறோன்னா முதல்ல வந்து பேசிக்கை கரெக்டாக தேர்ந்தெடுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பரம்பரை வகாரியா நிம்மதியாக இருக்கும். ஒரு வகாரியால் ஒரு காந்தானில் சின்ன விஷயம் மனஸ்தாபனம் ஏற்பட்டாலும் அந்த வகாரியாவுக்கும் அந்த காந்தானுக்கே நாம் நிம்மதி எழுந்துடும். ஒரு காந்தான் நிம்மதி எழுந்தால் அந்த மொஹல்லா நிம்மதி, ஒரு மொஹல்லா நிம்மதி எழுந்தால் ஒரு மாவட்டம் நிம்மதி எழுந்தால் அதே மாதிரி போயினா உலக லெவலில் நிம்மதி எழுந்துடும். இன்னைக்கு அதுதான் உலக லெவலில் நிம்மதி எழுந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபை நம்ம இந்தியாவில் வந்து நல்லபடி எல்லாரும் வாழ்றோம். மேற்கத்திய கலாச்சாரங்களில் லெஸ் ஆஃப் அமெரிக்கா ஃபாதர் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு அமெரிக்காவில் தந்தைகளை கண்டுபிடிக்காத எத்தனையோ குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி நிலைமைகளை விட்டு அல்லாஹ் நம்ம அனைவரும் காப்பாற்றி அல்லாஹ்வின் அருளை பெறக்கூடிய நிக்கா செய்யுமாறு அல்லாஹ் வரக்கூடிய சந்தாதிகளுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய்ப்பளித்த ஹஜ்ரத் ரிபுலாத் தஹமத் பரகாத் அவர்களுக்கும் நிர்வாக பெருந்தகைகள் அனைவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித்தாரி. அல்லாஹ் அனைத்து நாளும் தந்தல் பெறுகிறான். بس المدرسة الفلوس Hey.